நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தேங்காய் சட்னியும் தோசையும் தான் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காவோட நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் இருக்கனால நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். பூண்டு எடுத்த அதே அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. பொரிகடலை ஒரு 5 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேங்காவை ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக கொரகொரப்பான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சட்னி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரணுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா தாளித்து சட்னியோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் சட்னிக்கு தோசை, இட்லி, பொங்கல் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டே 2 என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெண்பொங்கல் சாம்பார் சட்னி தான். சாம்பாரோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்காய் சட்னி ரெசிபி இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வெண்பொங்கலோட ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் பச்சரிசி 1/2 கப் பாசிப்பருப்பை ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா கழுவி நம்ம எடுத்த அரிசியோட அளவுக்கு 6 மடங்கு தண்ணி ஊற்றணும். எக்ஸாம்பிளுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். காரத்துக்காக இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து இதை வந்து 3 விசில் எடுத்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய், கடுகு உளுந்து, மிளகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு ஃபைனலாக இந்த வெண்பொங்கலோட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி டே 3யோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணேங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ராகி தோசையோ அதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கலாம், இதுக்கு நீங்கள் வந்து கார சட்னி கூட பண்ணிக்கலாம். இந்த கேப்ப தோசைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3 கப் கிட்ட கேப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணால் அரிசி மாவு கலந்துக்கோங்க. இல்லை இவ்வளோ ஹெவியாக வேண்டாம்னா தோசை மாவோட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தோசைகளில் ஊற்றி நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான், நம்ம வந்து கேப்ப தோசை ரெடி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.